அல்லல் போம் மல்வனைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத்து வரம்போம் நல்ல குணமதிகம் மருணை கோபுரத்தெலும்பவும் கணபதி கைதொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேபர் தோழி பங்கன் விட முண்டகண்டகன் மிக நல்லவென தடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை பூந்துதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடனே ஆசரு அவன் நல்ல நல்ல அடிவருக்கு மிகவே நவக்கர நாரலை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசிக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் யோகமுள்ள நாட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். வேத ஜோதிடத்தின்படி பஞ்சாங்கத்தை பார்த்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். நட்சத்திரம் தான் முக்கியம். நட்சத்திரத்தின்படி இன்றைக்கி உங்களுக்கு இந்த நாளில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அந்த பணப்புழக்கம் எப்படி வரும், எந்த வகையில் வரும், அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கணும். ராசி பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்னு தெரியணும். அதை நான் அப்பப்போ வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி லக்கி டேஸ், அதிர்ஷ்ட நாள், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட நம்பர், அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா நேயர்களே? ஸோ இப்போ சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அடுத்து 2-11 கூடிய புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசியை பார்த்துட்டு தான் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே நேயர்களே, இப்போ அடுத்து வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ராஜயோகம் உள்ள நாட்கள், கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள். கோடிகள்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்குமானா கிடைக்கும். அது சம்மந்தப்பட்டவங்கள் கிடைக்கும். அந்த அமைப்பில் இருக்கிறவங்க, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு கோடிகள் கிடைக்கும். சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு லட்சம் 1000 கிடைக்கும். விரலுக்கேற்ற விற்கும். இதில் மாறாது. சரியா? எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்னு போட்டி போடக்கூடாது. கிடைக்குது. எல்லோரும் இன்றைக்கி கிடைக்குது. சரியா? 1000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. தெருவில் பொருளை விற்கிறவங்களும் இருக்காங்க. தெருவாக பெரிய மால் வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. சரியா நேரில்? பெரிய பெரிய ஜவுளி கடையெல்லாம் வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாலாம் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி 2 கோடி சம்பாதிக்கிறாலாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த பூமியில் எல்லாமே பிறந்திருக்கிறாங்க. அவங்கவுங்க விதிப்படி ஜாதகத்தின்படி பலாபலங்கள் நடக்குது. இருந்தாலும் நான் ஜோதிடர் என்ற முறையில் பொதுவாக தான் பலன்கள் போடுறேன். நான் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன் நான். சரியா? ரைட்டு. இப்போ மக நட்சத்திரத்துக்கு அடுத்து வருகின்ற நாட்களை பார்த்தோம்னா மார்ச் 22, மார்ச் 31 இந்த நாட்களில் மிகச்சிறப்பாக இருக்குது. மார்ச் 22, மார்ச் 31 மக நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ். அன்றைக்கி நல்ல பல வகையில் பணம் வரும். எந்த வகையில் சார் பணம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஆடம்பரம் விஷயத்தில் பணம் வரும். அதாவது எப்படின்னா, ஆடம்பரம் என்ன, இன்றைக்கி எதனாச்சும் ஒரு லாட்ஜ் வச்சுருக்கிறீங்க, விடுதி வச்சுருக்கிறீங்க, அதுபோக ஒரு என்டர்டெயின்மெண்ட் திருமண மகால் வச்சுருக்கிறீங்க, ஒரு பொழுதுபோக்கு அம்சமுள்ள இடம் வச்சுருக்கிறீங்க, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறீங்க, ஒரு வளையல் கடை வச்சுருக்கிறீங்க, ஒரு நகை கடை வச்சுருக்கிறீங்க, பாத்திர கடை, இப்படி வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா பணம் வரும். கண்கவர் பொருட்கள், கலை பொருட்கள், திரைப்படம், திருமண மகால், இது மாதிரி ஜவுளி கடை, சரியா, பெண்கள் அலங்கார பொருட்கள் சம்மந்தப்பட்ட இடம், இது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு 1000மோ லட்சமோ கோடிகளோ வரும். மார்ச் 22, மார்ச் 31 சரியா, மார்ச் 31 மக நட்சத்திரத்துக்கு கோடீஸ்வரம் உள்ள யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். சரியா? அன்றைக்கி லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி காலையில் மகாலட்சுமியை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் அன்றைக்கி வெள்ளை கலர். வெள்ளை கலரை மார்ச் 22, மார்ச் 31 மக நட்சத்திரக்காரங்க யூஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அடுத்து பூர நட்சத்திரத்துக்கு மார்ச் 23ஆம் தேதி. மார்ச் 23ஆம் தேதி யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா? மார்ச் 23 உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 23ஆம் தேதி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் வச்சுருக்கிறவங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்டில் வேலை பார்க்குறவங்க, சப்கான்ட்ராக்ட் செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, சில்வர் பாத்திரம், பழைய பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். ஸோ பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு மார்ச் 23ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நாட்களாக பல வகையில் வர நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட்டிங்கன்னா நல்ல யோகமாக இருக்கும். அன்றைக்கி அதிர்ஷ்ட நம்பர் 8ஆம் நம்பர். சரியா? 8ஆம் நம்பர் அதிர்ஷ்ட நம்பரை பார்க்கப்படுகிறது. கூட்டுத்தொகை 8. அடுத்து உத்திர நட்சத்திரத்துக்கு மார்ச் 24ஆம் தேதி. மார்ச் 24ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது உத்திர நட்சத்திரத்துக்கு. ஸோ 24ஆம் தேதி உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் காத்திருக்கு. அன்றைக்கி உங்களுக்கு பணம் பல வகையில் வரும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபமாக இருக்கும். உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்டவங்க,
பலசர கடை மளிகை கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபமாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24ஆம் தேதி. ஓகே நேர்களே, 3 நட்சத்திரத்துக்குமே பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்களை சொல்லிட்டேன். மறுபடியும் மக நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். மக நட்சத்திரத்துக்கு வந்து மார்ச் 22, மார்ச் 31. லக்கி நம்பர் வந்து 6ஆம் நம்பர். பூர நட்சத்திரத்துக்கு மார்ச் 23. லக்கி நம்பர் வந்து 8ஆம் நம்பர். உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து மார்ச் 24. லக்கி நம்பர் வந்து 2ஆம் நம்பர். சரியா? உத்தர நட்சத்திரத்துக்கு 2ஆம் நம்பர். உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட கலர் வெள்ளை. பூர நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட கலர் ஹை ப்ளூ, பிங்க் கலர், இதை போட்டுக்கலாம். சரியா? ஓகே நேர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே வந்து நான் வந்து தெய்வம் தந்த இறைவனால் அருள்வைக்கப்பட்ட லக்கி டேஸும் லக்கி நம்பரும் சொல்லியிருக்கிறேன். இதுபடி நடந்துக்கோங்க. சரியா? செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். 100க்கு 100% நிற்கும். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களின் நலங்களில் பெறுங்கள். இன்பத்தை பெறுங்கள், ஏற்றத்தை பெறுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நலமுடன் வாழுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேர்களே.